அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் யூ ஆல். 2024 வருஷம் உங்க குழந்தைகளை இன்ஜினியரிங் சேர்த்தணும்னு நினைச்சு வெயிட் பண்ணிட்டு இருக்க பெற்றோர்களுக்கும் இன்ஜினியரிங் படிக்கணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்க குழந்தைகளுக்கும் மிக முக்கியமான ஒரு ஐ ஓப்பனிங் வீடியோ. இந்த மாதிரி ஒரு வீடியோவை நீங்க இது வரைக்கும் பார்த்திருக்க மாட்டீங்க. இந்த வீடியோல இன்ஜினியரிங் அப்படிங்கிற விஷயம் எடுத்துக்கிட்டா அதுல என்னென்ன மாதிரியான ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படிங்க பத்தி பார்க்க போறோம். மேனேஜ்மெண்ட் கோட்டா போகலாம்னு சொல்லி காத்துட்டு இருக்க பெற்றோர்களுக்கு எல்லாத்துக்குமே எந்த மாதிரியான குழந்தைகளுக்கு மேனேஜ்மெண்ட் கோட்டா சூட் ஆகும், எந்த மாதிரியான குழந்தைகளை கவர்மெண்ட் கோட்டா வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம். எல்லாத்துக்கும் மேல ஒரு வேளை நம்ம இப்போ மேனேஜ்மெண்ட் கோட்டா போலான்னு பிளான் பண்றோம்னா ப்ரீ புக்கிங், அதாவது ஜனவரி மாசத்துல இருந்தே ப்ரீ புக்கிங் ஆரம்பிப்பாங்க. ஜனவரி மாசம் ஆரம்பிச்சாச்சு. ஆல்மோஸ்ட் ஜனவரி மாசத்துல இருந்து ப்ரீ புக்கிங் பண்ணணும்னா எந்த மாதிரியான கோர்சஸ்க்கு நம்ம ப்ரீ புக்கிங் பண்ணோம். மெக்கானிக்கல் படிக்கணும்னு பையன் ஆசைப்படுறாங்க, பெரிய கல்லூரி தான் கேட்கறான், எங்கிட்ட சிறிதளவு பணம் இருக்கு, டொனேஷன்ஸ் கட்ட முடியும், காசு வச்சிருக்கோம் நினைக்கிறீங்கன்னா நீங்கெல்லாம் ப்ரீ புக்கிங் பண்ணுங்கிற அவசியமே இல்ல. சொல்ல போனா உங்களுக்கு காலேஜ் அட்மிஷன்ஸ் ஆரம்பிச்சு ஒரு மாசம் கழிஞ்சாலும் கூட இந்த மெக்கானிக்கல் சீட்ஸ் அப்படியே தான் இருக்கும். சோ நீங்கெல்லாம் ப்ரீ புக்கிங் பண்ண தேவையில்லை. யாரெல்லாம் ப்ரீ புக்கிங் பண்ணும், எந்த மாதிரியான கல்லூரிகளுக்கு இப்பவே போய் நம்ம ப்ரீ புக்கிங் பண்ணும், அட்மிஷன் புக் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தையும் டிஸ்கஸ் பண்ண போறோம். டொனேஷன்ஸ் அப்படிங்கிற மாதிரி விஷயம் ரொம்ப காமனுங்க. எல்லா கல்லூரிகளுமே 90% வாங்குறாங்க. ஒரு அட்டானமஸ் டயர் 1 டயர் 2 கல்லூரியா இருந்தா கட்டாயமா டொனேஷன்ஸ் வாங்குறாங்க. டொனேஷன்ஸ் அப்படின்னா என்ன, எதுக்காக கொடுக்கிறோம், எந்த மாதிரியான விஷயங்களுக்கு கொடுக்கலாம் கொடுக்க கூடாது அப்படிங்க பத்தி பேச போறோம். பிகாஸ் இந்த கேபிடேஷன் டொனேஷன் வாட் எவர் மேபி இப்போ படிக்கணும்னு விருப்பப்படுற குழந்தைகளுக்கு வாங்குறாங்க. வேற வழி இல்லாம பேரண்ட்ஸ் சீட் வாங்கணுங்கிறதுக்காக அதையும் கொடுக்குறாங்க. சோ இந்த வீடியோல இது எல்லாமே தெளிவா பார்க்க போறோம். TNEA அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க, தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ். அதாவது இந்த ஒரு TNEA கவுன்சிலிங் கீழே தான் தமிழ்நாட்டில் இருக்க அண்ணா யூனிவர்சிட்டி கீழே வர 400க்கும் மேற்பட்ட இன்ஜினியரிங் காலேஜ்ல அட்மிஷன்ஸ் ஃபில் பண்றாங்க. கவர்மெண்ட் கோட்டா, மேனேஜ்மெண்ட் கோட்டான்னு சொல்லி ரெண்டு விஷயங்கள் இருக்கு. கவர்மெண்ட் கோட்டா அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தோம்னா அரசாங்கம் என்ன ஃபீஸ் பிக்ஸ் பண்ணிருக்காங்களோ அந்த ஃபீஸ் தான் வாங்குவாங்க. அது சொல்ல போனா ஒரு வருஷத்துக்கு 50,000 காலேஜ் ஃபீஸ், அதிகபட்சமா 70,000 ரூபாய் காலேஜ் ஃபீஸ். இந்த 50,000ம் 70,000ம் ஃபீஸ் கட்டி படிக்கணும்னா கவர்மெண்ட் நடத்துற கவுன்சிலிங், அதாவது கலந்தாய்வுன்னு சொல்லுவாங்க, அது வரைக்கும் நீங்க வெயிட் பண்ண வேண்டியதா இருக்கும். அதாவது இந்த கலந்தாய்வுல 1.5 லட்சம் மாணவர்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. அதாவது இந்த மூலியமா மட்டும்தான் சீட் ஃபில் பண்ணவே முடியும். எந்த மாதிரியான சீட்ஸ்ன்னு பார்த்தோம்னா கவர்மெண்ட் கோட்டாக்கு கிட்டத்தட்ட 60% சீட்ஸை ஒதுக்குவாங்க. மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு 40% சீட்ஸை ஒதுக்குவாங்க. இந்த 40% சீட்ஸுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ. சோ கவர்மெண்ட் கோட்டா குறைந்த ஃபீஸ்ல படிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கான வீடியோ இது கிடையாது. இந்த கவர்மெண்ட் கோட்டா பொறுத்த வரைக்கும் சில மார்க் இருந்தா டாப் மோஸ்ட் காலேஜ் எல்லாமே இந்த நிர்ணயம் பண்ண ஃபீஸ்ல படிக்கலாம். ஆனா போதுமான மார்க் இல்லைன்னா அந்த பெரிய கல்லூரிகள் எல்லாத்துக்குமே மேனேஜ்மெண்ட் கோட்டா மூலியமா பணம் கட்டி சேரலாம். சோ இந்த பணம் கட்டி சேர்ற மேனேஜ்மெண்ட் கோட்டா பத்தின வீடியோ தான் இது. அப்போ இந்த 60% கவர்மெண்ட் கோட்டாக்கான வீடியோ நம்ம சேனல்ல அடுத்தடுத்து வரும், மிஸ் பண்ணாம பாருங்க. என்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை, என்ன மாதிரியான மார்க் எடுக்கணும், ஒவ்வொரு கல்லூரிக்கும் என்ன மாதிரியான மார்க் எடுக்கணும், எந்த கோர்ஸ் சூஸ் பண்ணா சக்சஸ் ஆகலாம், எந்தெந்த கோர்ஸ் எந்தெந்த ஆப்ஷன்ல நம்ம கொடுத்து சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி கவுன்சிலிங்ல செலக்ட் ஆகணுங்கிற வரைக்கும் நம்ம சேனல்ல வீடியோ வரும். கைஸ், கேம் டெவலப்மெண்ட், கேம் டிசைனிங்காக அன்ரியல் இன்ஜின் அப்படிங்கிற சாஃப்ட்வேரில் நம்ம ஸ்டூடெண்ட்ஸை ட்ரெயின் பண்ணுறோம். அதுக்கான ஃப்ரீ லைவ் வெபினார் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இமிடியேட்டாக ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். என்ன கிளாஸ் படிக்கிற ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் இதை படிக்க முடியும். சூப்பரான ஒரு கோர்ஸ், மிஸ் பண்ணாதீங்க. இப்போ வீடியோக்குள்ள வருவோம். மேனேஜ்மெண்ட் கோட்டா 40% சீட்ஸ், ஒரு சில கல்லூரிகள்ல 50% மேனேஜ்மெண்ட் கோட்டா, 50% கவர்மெண்ட் கோட்டா. அதாவது அது மைனாரிட்டி ஸ்டேட்டஸ் சொல்லுவாங்க. சில விஷயங்கள் இருக்கு, அதை பேஸ் பண்ணி அவங்க கொடுப்பாங்க. சோ இந்த 40% அப்படிங்கிறது வருவா. ஏன்னா பெரும்பாலான கல்லூரிகள் 40% மேனேஜ்மெண்ட் கோட்டா வச்சுக்கிறாங்க. ஒரு காலேஜ்ல ஒரு கிளாஸுக்கு 60 சீட்ஸ், 60 இன்டேக் அப்படின்னு கொடுக்குறாங்கன்னா, கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு 60 இன்டேக்னு கொடுக்குறாங்கன்னா அதுல 24 சீட்ஸ் மேனேஜ்மெண்ட் கோட்டா. அந்த மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு கேபிடேஷன்ஸ் வாங்குறாங்க. இப்போ எந்த மாதிரியான குழந்தைகள் மேனேஜ்மெண்ட் கோட்டா எதிர்பார்க்கணும், மேனேஜ்மெண்ட் கோட்டா போகணும்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டாப் மோஸ்ட் காலேஜஸ் எதிர்பார்க்கிறவங்க மட்டும்தான் இந்த மேனேஜ்மெண்ட் கோட்டாவை மைண்ட்குள்ள வைக்கணும். பெரும்பாலான பேரண்ட்ஸ் டாப் மோஸ்ட் காலேஜ் தான் குழந்தைகளை சேர்த்துவாங்க. காரணம் அங்க பிளேஸ்மெண்ட்ஸ் நல்லா இருக்கும், பிராண்ட் வேல்யூ சூப்பரா இருக்கும். பிராண்ட்னா நமக்கு தெரியும், சிறந்த கல்லூரிகளை குழந்தைகளை படிக்க வச்சோம் அப்படிங்கிற திருப்தி பேரண்ட்ஸ்க்கு, குழந்தைகளும் நல்ல முறையா வந்துருவாங்க அப்படிங்கிற இன்னொரு திருப்தி இருக்கிறதுனால தான் நம்ம இந்த பிராண்ட் இருக்கிற காலேஜ் போறோம். உங்களுக்கே தெரியும், பிராண்ட் இருக்கிற காலேஜ் தமிழ்நாட்டில் டாப் ரேங்கிங்ல இருக்க கல்லூரிகள். இந்த டாப் ரேங்கிங் இருக்கிற கல்லூரிகளுக்கு மட்டும்தான் மேனேஜ்மெண்ட் கோட்டா ப்ரீ புக்கிங் அப்படிங்கிறது நம்ம பண்ணணுங்க. சோ இப்போ உங்க குழந்தைகள் 80%க்கு மேல எடுப்பாங்க. பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ் இந்த 3 சப்ஜெக்ட்ல 80க்கு மேல, ஒவ்வொரு சப்ஜெக்ட்லயும் 80க்கு மேல எடுத்துருவாங்கிற மாதிரி இருந்தால்
உங்களுக்கு இந்த சிறந்த பொறியியல் கல்லூரியில கவர்மெண்ட் கோட்டாக்கு கீழே 50,000 to 70,000 ஃபீஸ்க்கே சீட் கிடைக்கும். ஆனா நம்ம குழந்தைங்களால 80% மேல மார்க் எடுக்க முடியாது, அதுக்கும் கம்மியா தான் எடுப்பாங்க. ஆனாலும் நம்ம சிறந்த டாப் மோஸ்ட் கல்லூரியில தான் படிக்க வைக்கணும்னு நினைக்கிற பெற்றோர்கள் மட்டும் மேனேஜ்மெண்ட் கோட்டாவை பிளான் பண்ணலாம். அந்த மேனேஜ்மெண்ட் கோட்டாலையுமே சில கோர்சஸ் தான் படிக்க வைக்கணும்னு நினைக்கிறவங்க மட்டும் மேனேஜ்மெண்ட் கோட்டா போங்க. அப்படி இல்ல எங்க குழந்தைகள் 75 எடுப்பாங்க 70 எடுப்பாங்க, பட் இருந்தாலும் கோர்ஸ் வந்து நாங்க மெக்கானிக்கல், ட்ரிபிள் இ, சிவில் இந்த மாதிரியான கோர்சஸ் எடுத்துக்கிறோம்னு நினைச்சீங்கன்னா நீங்களும் கவுன்சிலிங்க்கு வெயிட் பண்ணலாம். மறுபடியும் வரங்க, மேனேஜ்மெண்ட் கோட்டா யாரு போகணும் அப்படிங்கறத சொல்றேன். கோர்சஸ் அப்படிங்கிற எடுத்துட்டீங்கன்னா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் இருக்கிறதுலே டிமாண்ட் அதிகமா இருக்கிற கோர்ஸ். ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங் அதுக்கு அடுத்த லெவல்ல டிமாண்ட் அதிகமா இருக்கிற கோர்ஸ். கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் அதுக்கு அடுத்த டிமாண்ட் அதிகமா இருக்கிற கோர்ஸ். கம்ப்யூட்டர் சயின்ஸ் வித் சைபர் செக்யூரிட்டி 4வதா டிமாண்ட் அதிகமா இருக்கிற கோர்ஸ். இப்போ உங்க குழந்தைகள் 80% கீழே தான் மார்க் எடுப்பாங்க, இந்த 4 கோர்சஸ் தான் படிக்க வைக்கணும், ஆனா தமிழ்நாட்டில் டாப் மோஸ்ட் காலேஜ் தான் படிக்க வைக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்க மட்டும் இப்ப மேனேஜ்மெண்ட் கோட்டா பார்க்கலாம். ப்ரீ புக்கிங் பண்ண ஆரம்பிக்கலாம். ப்ரீ புக்கிங் பண்ணணும்னு நினைச்சாலும் இந்த 4 கோர்சஸ்க்கு மட்டுமே டாப் மோஸ்ட் காலேஜ் எய்ம் பண்ணுங்க. அதுலயுமே பட்ஜெட். ஒரு காலேஜ் சூஸ் பண்றதுக்கு முன்னாடி நீங்க பார்க்க வேண்டிய விஷயம், அந்த காலேஜ் என்ன, டாப் மோஸ்ட் காலேஜா, ஓகே ஃபைன். அந்த காலேஜ்ல எந்த கோர்ஸ் எடுக்க போறீங்க, அந்த கோர்ஸ் ஃபியூச்சரிஸ்டிக்கான கோர்ஸா இருக்குமா, உங்க குழந்தைக்கு அந்த கோர்ஸ் பிடிச்சிருக்கா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் குழந்தைகிட்ட நீ இந்த கோர்ஸ் படிப்பியா அப்படின்னு கேளுங்க. அப்படி கேட்கும்போது அந்த குழந்தை உங்ககிட்ட கேட்கும், அப்படின்னா என்னம்மா அப்படின்னு கேட்பாங்க. அப்போ தாராளமா நம்ம இது நாள் வரைக்கும் போட்ட வீடியோஸ் எடுத்து பாத்தீங்கன்னா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னா என்ன, கம்ப்யூட்டர் சயின்ஸ்னா என்ன, பயோடெக்னாலஜினா என்ன, பயோமெடிக்கல்னா என்ன, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இசிஇ டிபார்ட்மெண்ட்னா என்ன, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் எலக்ட்ரிக்கல் ட்ரிபிள்இனா என்ன, மெக்கானிக்கல்னா என்ன, சிவில்னா என்ன தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் அவங்க படிக்கிறேன்னு சொன்னாங்கன்னா அவங்க மார்க்க பாருங்க, 80% மேல வாங்குவாங்க, இல்லனா 70% to 80% வாங்குவாங்க. அவங்க கேட்கிற கோர்ஸுக்கும் அதுக்கும் மேட்ச் ஆகுது அப்படிங்கிற மாதிரி இருந்தா மட்டும் நீங்க வந்து ப்ரொசீட் பண்ணலாம். ஒருவேளை அவங்களால அவ்வளவு மார்க் வாங்க முடியல, அவங்க கேட்கிற கோர்ஸ் கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட கோர்ஸா இருக்கு, உங்ககிட்ட பணம் இருக்கு, எக்ஸாம்பிள் ஒரு 5 லட்சத்துல இருந்து 10 லட்ச ரூபா வரைக்கும் டொனேஷன் கட்ட முடியுமா, அதுக்கு ஒரு செட் ஆஃப் 10 காலேஜஸ் இருக்கு. ஒருவேளை 10 லட்சத்துல இருந்து 15 லட்ச ரூபா வரைக்கும் டொனேஷன்ஸ் கட்ட முடியுமா, அதுக்கு செட் ஆஃப் காலேஜஸ் இருக்கு. 15 லட்சத்துக்கும் மேல கட்ட முடியுமா, அதுக்கு டாப் மோஸ்ட் காலேஜஸ் இருக்கு. நீங்க என்னதான் பணம் நிறைய வச்சிருந்தாலும் ஒரு சில கல்லூரிகள்ல மேனேஜ்மெண்ட் கோட்டா ஓபன் பண்ணும்போது தான் ஓபன் பண்ணுவாங்க, நம்ம இப்ப போய் கேட்டோம்னாலும் இல்லன்றுவாங்க. ஆனா இப்போ ஓபன் பண்ணிருக்காங்க. சென்னை ரீஜியன்ல டாப் மோஸ்ட் காலேஜ் ஓபன் பண்ணிருக்காங்க. கோயம்புத்தூர் ரீஜியன்ல ஒரு சில டாப் மோஸ்ட் காலேஜஸ், ஒரு சில டாப் மோஸ்ட் காலேஜ், அந்த வேர்டை வந்து அண்டர்லைன் பண்ணிக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணாதான் எல்லா காலேஜும் ஓப்பன் பண்ணுவாங்க, அது வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஸோ ப்ரீ புக்கிங் அப்படிங்கிறது இந்த மாதிரி ஒரு சில கேட்டகரி ஆஃப் குழந்தைகள் மட்டும்தான். ஸோ இப்போ உங்ககிட்ட பணம் பெரிய அளவில் இல்லை, ஆனால் நல்லா படிக்கிற குழந்தையா இருக்குன்னா நீங்க கட்டாயமா கவர்மெண்ட் கோட்டாக்கு வெயிட் பண்ணலாம். கண்ணு நாங்க பணமும் கம்மியாக தான் வச்சிருக்கோம், ஆவரேஜா தான் படிக்கும் ஸ்டூடெண்டா இருந்தா கோர்ஸை கொஞ்சம் சாக்ரிஃபைஸ் பண்ணி டாப் மோஸ்ட் காலேஜ்ல கவர்மெண்ட் கோட்டாலே எடுக்கலாங்க. ஒன்றும் இல்லைங்க, ஒரு 60 மார்க் தான் உங்க குழந்தைங்க எல்லா சப்ஜெக்ட்லயும் வாங்குறாங்களா, மெக்கானிக்கல் எடுக்க சொல்லுங்க, சிவில் டிபார்ட்மெண்ட் எடுக்க சொல்லுங்க, டாப் மோஸ்ட் கல்லூரியில் சீட் கிடைக்கும். அப்புறம் அங்க போய் அவங்க ஐடி படிச்சு ஐடி வேலைகளுக்கு, அதாவது சிஎஸ்சி படிச்சு 20 லட்ச ரூபாய் சேலரி வாங்குற ஒரு பையன் என்ன வேலைக்கு போறோம்னா அதே வேலையை உங்க பையனும் சிவில் டிபார்ட்மெண்ட்டோ மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டோ படிச்சு கூட அந்த சிஎஸ்சி பையன் 20 லட்ச ரூபாய் சம்பளத்துக்கு போறத உங்க குழந்தையும் வாங்க முடியும். இந்த பிரிட்ஜ் இருக்கு பாத்தீங்களா, அதுதான் வந்து ப்ரோக்ராமிங் சொல்லுவாங்க. அந்த பிரிட்ஜை யார் வேணா ஃபில் பண்ணலாம், ப்ரோக்ராமிங் கத்துக்கிட்டா போதும். அந்த ப்ரோக்ராமிங் ஹை லெவல் ப்ரோக்ராமிங் இருந்தாலும் கூட குழந்தைங்களுக்கு படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா அவங்க எப்படி வேணா கத்துக்கலாம். இன்னைக்கு யூடியூப் இருக்கு, நிறைய சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கு, நிறைய எஜுகேஷனல் வெப்சைட்ஸ் இருக்கு, இதுல இருந்து அவங்க கட்டாயமா கத்துக்க முடியும். ஸோ இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் மேனேஜ்மெண்ட் கோட்டா அப்படிங்கிற மாதிரி எடுத்துட்டோம்னா பல லட்ச ரூபாய் டொனேஷன் கட்டணும். ஒரு காலேஜ்ல எனக்கு சீட் கொடுங்கன்னு கேட்டீங்கன்னா அவங்க ஒரு சில டொனேஷன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிருப்பாங்க, இந்த அமௌண்ட்டை கொடுக்குறவங்களுக்கு நாங்க சீட் கொடுப்போம்னு சொல்லிட்டு, ஏன்னா அது வியாபாரமா பாக்குறாங்க. So my dear students and parents, மேனேஜ்மெண்ட் கோட்டா பொறுத்த வரைக்கும் இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த வீடியோவை முடிஞ்ச அளவுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. பேரண்ட்ஸ் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சக பேரண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. யாராக இருந்தாலும் ப்ரீ புக்கிங் அப்படிங்கிற எடுத்துட்டீங்கன்னா உங்கள்கிட்ட ஃபர்ஸ்ட் பணம் இருக்கணும், அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்க குழந்தைங்க கேட்கிற கோர்ஸ் ரொம்ப டிமாண்ட்ஃபுல் கோர்ஸா இருக்கணும். அந்த கோர்ஸ் வந்து இந்த 4 கோர்ஸ்ல ஏதாவது ஒரு கோர்ஸா இருக்கணும். கண்ணு இந்த மாதிரி எங்க குழந்தைங்க வந்து ஈஸி தான் கேட்கறாங்க அப்படின்னா ஈஸிக்கெல்லாம் அவசரமே பட தேவையில்லைங்க. ரொம்ப ரொம்ப அவசரம் அதிகமா எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு வேணும்னு பார்த்தோம்னா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கேட்கிற குழந்தைங்க. ஏன்னா அது சீரியஸா சொல்றேன், அந்த டிமாண்ட் பயங்கரமா இருக்கு. நீங்க வந்து மார்ச் மாசம் உங்க குழந்தைங்க எக்ஸாம் எழுதும் போது போனாலும் கூட சீட் கிடைக்காது. ஏன்னா காலேஜ்ல இருக்க 24 சீட்ல
15 சீட் தான் ஃபில் பண்ணுவாங்க. மீதி 7-8 சீட்டு வந்து இந்த பெரிய ஆளுங்க கேட்பாங்கன்னு சொல்லி ஒதுக்கி வச்சிருவாங்க. ஸோ இந்த ரீசன்னாலே அதுக்கு முன்கூட்டியே போகணும். ஆர்டிஃபிஷியல் அண்ட் டேட்டா சயின்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், சைபர் செக்யூரிட்டி, இந்த மாதிரியான 3 படிப்புகள் மட்டும்தான் டிமாண்ட் அதிகமா இருக்கும். ஏன்னா இந்த சைபர் செக்யூரிட்டி வந்து ரொம்ப குறைந்த கல்லூரியில் தான் இருக்கு. நான் சொன்ன இந்த 4 கோர்ஸுக்கு மட்டும் நீங்க எய்ம் பண்றீங்கன்னா நீங்க ப்ரீ புக்கிங் பண்ணலாம். பணம் இருக்கணும், மார்க் ரொம்ப குறைவா வரும் அப்படிங்கிற மாதிரி இருந்தா மட்டும் நீங்க போகலாம். மீதி குழந்தைங்க கவுன்சிலிங்காக வெயிட் பண்ணலாம். இல்லைனாலுமே உங்களுக்கு ப்ராப்பர் மேனேஜ்மெண்ட் கோட்டா ஓப்பன் ஆகும்போது நீங்க பண்ணிக்கலாம். இசிஇ டிபார்ட்மெண்ட், ட்ரிபிள்இ டிபார்ட்மெண்ட், மெக்கானிக்கல், சிவில்னா நீங்க அவசரப்படாதீங்க. உங்களுக்கு அமௌண்ட் கம்மியாகும். ஏன்னா இந்த கோர்சஸ்க்கு டிமாண்ட் கம்மியாகும். போன வருஷம் 5 லட்ச ரூபா டொனேஷன் வாங்கின கல்லூரிகள் இந்த வருஷம் 3 லட்சத்துக்கே கொடுப்பாங்க. ஏன்னா இதுக்கெல்லாம் டிமாண்ட் இல்ல. அதிகமான மாணவர்கள் வந்து மெக்கானிக்கல் போறது கிடையாது, சிவில் போறது கிடையாது, கம்ப்யூட்டர் நோக்கி தான் போறாங்க. இந்த வருஷமும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் போவாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, மேபி சீட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணா 120 சீட் இது நாள் வரைக்கும் இருந்த கல்லூரியில இந்த வருஷம் 240 சீட்டு இன்க்ரீஸ் பண்ணா அப்பவும் அமௌண்ட் குறையும். நீங்க புக் பண்ணி வச்சிருந்தாலும் கூட உங்களுக்கு நெட் அமௌண்ட் கம்மியாகும். ஸோ பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. மேலும் நிறைய வீடியோஸோட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். இந்த வீடியோல ஒரு கிளியர் ஐடியா கிடைச்சிருந்தா லைக் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. யாரு மேனேஜ்மெண்ட் கோட்டா இன்ஜினியரிங் போகணும், யாரு போகக்கூடாது, இந்த கோர்ஸ்க்கெல்லாம் டிமாண்ட் அதிகம், ப்ரீ புக்கிங் பண்ணணும்னு நினைக்கிற பேரண்ட்ஸ் எந்த டிபார்ட்மெண்ட் ப்ரீ புக்கிங் பண்ணணும், இந்த மாதிரியான காலேஜஸ் பண்ணணும். தமிழ்நாட்டில் டாப் மோஸ்ட் 5 to 10 காலேஜஸ்ல மட்டும்தான் ப்ரீ புக்கிங் பண்ணணும். மற்ற காலேஜஸ் எல்லாம் மெதுவாக தான் ஃபில் ஆகும், அவசரப்பட தேவையில்லை. ஸோ அடுத்தடுத்த வீடியோஸ்ல இன்னும் நிறைய டீடைல்ஸ் நான் கொடுக்குறேன். இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் அ குட் டே அண்ட் டேக் கேர்.